ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான முக்கிய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்தியது. சேப்பாக்கத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. சிஎஸ்கே வீரர்களின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சால் ராஜஸ்தான் அணியால் வேகமாக ரன் சேர்க்க முடியவில்லை. 20 ஓவர்களில் அந்த அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக ரியான் பராக் 47 ரன்கள் எடுத்தார். 142 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சீரான வேகத்தில் ரன் சேகரித்தது. ஒருபுறம் விக்கெட் வீழ்ந்தாலும் மறுமுனையில் கேப்டன் ருத்ராஜ் பொறுப்புடன் விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். 5 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் சென்னை அணி 19வது ஓவரில் வெற்றியை வசமாக்கியது. கெய்வாட் ஆட்டமிழக்காமல் 42 ரன்களை எடுத்தார். 13 போட்டிகளில் 7வது வெற்றியை பதிவு செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிஎஸ்கே பவுலிங்கும் சூப்பரா போட்டாங்க. அப்புறம் தோனி தான் வரல, கடைசி அவுட் ஆவாங்கன்னு நினைச்சோம். யாராச்சும் அது யாருமே அவுட் ஆகல. அடுத்த மேட்சும் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம கிட்ட ரன் ரேட் சூப்பரா இருக்குது. சென்னை அணி தனது கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. MS தோனி கையெழுத்திட்ட பந்துகள் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஜெர்சி ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டதால் சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். ரசிகர்களுக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கும் வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதன் எக்ஸ் பக்கத்தில் ஒரு தகவலை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வெளியிட்டிருந்தது. அதில் போட்டி முடிந்ததும் ரசிகர்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் சம்திங் ஸ்பெஷல் இருப்பதாகவும் எல்லோருக்கும் நன்றி என்றும் அதில் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. இதனால் ஐபிஎல் போட்டியிலிருந்து தோனி ஓய்வு பெறுவது குறித்து அறிவிப்பு வெளியாகுமோ என ரசிகர்கள் பயம் கலந்த உணர்வுடன் காத்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு நிம்மதி பெறும் அளிக்கும் வகையில் போட்டி முடிந்ததும் சிஎஸ்கே வீரர்கள் கையெழுத்திட்ட பந்துகள் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஜெர்சி ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டன. இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் ஆனந்தத்தில் திளைத்தனர். சிஎஸ்கே சார்பாக டி ஷர்ட் மற்றும் பந்துகளை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். எங்க அப்பா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைவா இருக்கு மனசுக்கு. ரொம்ப சிஎஸ்கேக்கு விசில் போடு. அந்த பொண்ணு ரொம்ப இதுவா இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு டி ஷர்ட் குடுத்துட்டு வாங்க அப்படின்னு கையில குடுத்துட்டு வந்து போனாங்க. தாண்டி வந்து குடுத்துட்டு போனாங்க. தேஷ்பாண்டேவின் கையெழுத்து இடப்பட்ட பந்தை பெற்ற ரசிகை ஒருவர் தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ அல்டிமேட்டா இருந்துச்சு இந்த மேட்ச். நம்மளோட கிளைமேட்டை விட சிஎஸ்கேயோட மேட்சோட வெப்பம் வேற லெவல். சென்னை அணி அடுத்த போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்ள உள்ளது.